கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 5 நிமிட வேத தியானத்துக்கு உங்களை அன்போடு இருக்கின்றோம். இன்றைக்கான வேதம் தேவனுடைய வார்த்தை லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாராம். இன்றைக்கு நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? இதுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை இழந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக சந்தோஷமா இருந்தோம், அந்த சந்தோஷம் இப்ப இல்லையே என்று கலங்குகிறீர்களா? இல்லை சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? கணவன் மனைவிக்குள்ள எப்போதும் சண்டை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதான குறைவு என்று சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? இன்னும் சில சுகத்தை இழந்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஒருத்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ எதை இழந்திருந்தாலும் அந்த இழந்ததை ரட்சிக்கவும் தேடவுமே நான் வந்திருக்கிறேன், என்னிடத்துல வா என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாங்க. இன்னைக்கு இன்னும் சிலர் பொருளாதாரத்தை நீங்க இழந்திருக்கலாம். முன்பிருந்த செழிப்பு என் வாழ்க்கையில இல்லையே, நான் வீடு வாசல் என்று இருந்தேனே, கார் என்று இருந்தேனே, இன்னும் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா இருந்தேன், இன்றைக்கு கடன் வாங்குறவளா இருக்கிறேனே என்று அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. நீங்க எதை இழந்திருந்தாலும், சந்தோஷத்தை இழந்திருந்தாலும், சமாதானத்தை இழந்திருந்தாலும், சுகத்தை இழந்திருந்தாலும், பொருளாதாரத்தை இழந்திருந்தாலும், இன்றைக்கு உங்களை தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அந்த சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இன்று எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒருவரே நமக்கு பதில். அவர்கிட்ட போய் இன்னைக்கு நமக்கு சேருவோமா? இழந்த ரட்சிப்பை ஏசப்பா எனக்கு மீண்டும் தாங்க என்று கேட்போமா? இழந்த சந்தோஷத்தை தருவதற்காகவே கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக நம்ம யோசிக்கலாம், நான் பிள்ளைங்களுக்கு பாரமா இருப்பேனோ, இருந்து விடுவேனோ, ஐயோ பெற்றோருக்கு பாரமா இழந்து விடுவேனோ என்று இன்றைக்கு நம் வாழ்க்கையில நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எதை இழந்திருந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களோடு இப்படி இருக்கிறேன் நம்மை பார்த்து சொல்லிட்டார். நம்ம இன்னைக்கு கவலைப்படாம கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு போவோமா? அவரே நமக்கு ரட்சிப்பு, அவரே நமக்கு பலன். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த விளையக்கரையும் கொடுத்து மீட்டிருக்கிறார். அப்படி எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? இடத்துல ஓடி போவோமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக ராஜாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரமப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த ஆறுதலின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இழப்பின் மத்தியிலே நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, எனக்கு ஒருவரும் இல்லையே என்று இழப்பை மாத்திரமே பார்த்திருக்கிறேனே, என் வாழ்க்கை செழிக்காதா, எனக்கு ஒரு ரட்சிப்பு வராதா என்று உடைய சமூகத்திற்கு ஓடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கரம் அமருவதாகப்பா. ஆறுதலின் தேவன் நீர், சகல ஆறுதலின் தேவனாச்சப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல தேற்றுவீராக. தகப்பனே, இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இழந்ததை கர்த்தர் தம்முடைய வேலையிலே தம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. எல்லாவற்றும் உடைய கரத்துல கொடுக்கிற துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறேன் அன்பின் பரலோக ராஜாவே. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஜெப குறிப்புகள் உங்களுக்கு இருக்குமானால், இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவீர்களானால், கீழே எங்களுடைய செல்போன் நம்பர் வருகிறது, அதை பார்த்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தில் நிற்க காத்து கொண்டிருக்கிறோம். தாமே ஆசீர்வதிப்பார்.